எலே பச்சரிசில ஆணு எழுதுறதுக்கு எதுக்கு 50,000 சொல்லு. அப்ப பணம் இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கூலை நாங்க எப்படி நடத்துறது? நடத்தலாம். 2 நகை கடை, 4 தியேட்டர், 1 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஏரியாவுக்கு 3 வீடுன்னு சம்பாதிச்சிட்டீங்கல்ல, அது போதும். இருக்கிற பணத்துல ஏழை பாளையங்களை படிக்க வைங்க. படிப்புக்கு காசு வேணும்னா நான் தரேன். ஆனா அந்த படிப்பே காசால தான்னா நான் தரவே மாட்டேன். இப்போ படிப்பெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்க மனசுல எஜுகேஷனை பத்தி என்ன நினைப்பு? நினைப்பு ரெட்ங்கிற நினைப்பு, ஆர் ஃபார் ரெவல்யூஷன், இ ஃபார் எஜுகேஷன், டி ஃபார் டெவலப்மெண்ட்ங்கிற நினைப்பு. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியுங்கிற நினைப்பு. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக ஊசி அந்த தவ இருக்கிறாளே சரஸ்வதி, அது வீணாயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. தமிழ்நாடு கல்வியில பீகார் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. கேரளாவை ஆகணுங்கிற நினைப்பு. ஏழையும் எழுத்தையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நினைப்பு. பிச்சை எடுத்தாவது படிக்கணும்